Hi friends, welcome to Abhi's hashtag. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு சூப்பரான ஃபிஷ் புட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் இன்னைக்கு கொஞ்சம் ஃபிஷ்ஷு மஞ்சள் தூள் சால்ட் போட்டு நல்லா குக் பண்ணி முள்ளெல்லாம் எடுத்துட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ ஒரு பவுல் ஆனியன், ஒரு பெரிய சைஸ் ஆனியன் சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். இதுக்கு சிம்பிள் மசாலா தான். கொஞ்சமாக சில்லி பவுடர், மஞ்சள் தூள், கொத்தமல்லி பவுடர். இப்போ கொஞ்சம் புளி பேஸ்ட் எடுத்துருக்கிறேன். உங்ககிட்ட பேஸ்ட் இல்லைன்னா புளி கரைசல் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாதி தக்காளி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, ஜீரகம், கறி லீஃப், அப்புறம் காஞ்ச மிளகாய். கடைசியாக கொஞ்சமாக தேங்காய் துருவல் தேவைப்படும். அப்புறமா கொஞ்சம் சால்ட்டும் ஆயிலும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு கொஞ்சமாக ஆயில் விட்டு நல்லா சூடானதும் நம்ம தாளிக்கிறதுக்கு வச்சுருந்த கடுகு, ஜீரகம், கறி லீஃபு, காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா வதக்கி கொடுங்க. அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஆனியன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். சால்ட்டு ஃபஸ்ட்லேயே போட வேண்டாம். இந்த அளவுக்கு நல்லா குக் ஆகி வந்ததுக்கு பிறகு கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு கொடுப்போம். நான் ஃபஸ்ட்டு சொல்ல மறந்துட்டேன். உங்ககிட்ட பேஸ்ட் இல்லைன்னா ஜிஞ்சர் கார்லிக் குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணி கொடுத்துக்கோங்க. இப்போ வச்சுருந்த மசாலா மஞ்சள் தூள், மிளகுத்தூள், மல்லித்தூள் இவ்வளோ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இந்த ஆனியனுக்கு கூட இந்த மசாலா நல்லா குக் ஆகட்டும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த தக்காளி பீசஸ் ஆட் பண்ணி கொடுக்கலாம். இதையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த புளி பேஸ்ட்டு அதையும் ஆட் பண்ணி கொடுத்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இப்போ கடைசியாக இதுக்கு தேவையான சால்ட் சேர்த்து கொடுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த ஃபிஷ் ஆட் பண்ணி கொடுக்கலாம். ஃபிஷ் ஆட் பண்ணி கொடுத்துட்டு இந்த மசாலா எல்லாம் நல்லா கோட் ஆகிறது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சால்ட்டு போட்டு குக் பண்ணனால சால்ட்டு செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சமாக போட்டு கொடுங்க. காரம் தேவைப்பட்டுச்சுன்னா பெப்பர் பவுடர் போட்டு கொடுங்க. சில்லி பவுடர் நிறைய நீங்கள் போட்டிங்கன்னா கலர் ரொம்ப சேஞ்ச் ஆகும். ஃபிஷ் புட்டு கொஞ்சம் பிரைட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ கடைசியாக நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இப்போ சூப்பரான சுவையான ஒரு ஃபிஷ் புட் ரெடி ஆகி இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய். Take care. Thanks for watching.